உதகையில் உள்ள இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலைக்கு சொந்தமான 487 அரசு குடியிருப்புகள் 6 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாமல் சிதிலமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜான்சன் வழங்க பார்க்கலாம். தெற்காசியாவில் புகழ்மிக்க இந்துஸ்தான் போட்டோ பிலிம், அதாவது உதகையில் ஒரு காலத்தில் நீலகிரி மாவட்டத்திற்கு முதுகெலும்பாக விளங்கிய இந்த தொழிற்சாலை கடந்த 2018ஆம் ஆண்டு மூடப்பட்டது. தொழில் நலிந்துவிட்ட காரணத்தினால் இந்த தொழிற்சாலை மூடப்பட்டதாக மத்திய அரசு கூறிய நிலையில் இங்கு பணிபுரிந்த 10,000 தொழிலாளர்களுக்காக அப்போது தேவையான குடியிருப்புகளான 487 குடியிருப்புகள் தற்போது இங்கு வீணாகி கொண்டிருக்கிறது. இந்த குடியிருப்புகள் ஏறக்கூடிய 6 ஆண்டு காலம் இங்கு பராமரிக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் தற்போது இது வனவிலங்குகளின் கூடாரமாகவும் சமூக விரோதிகளும் அடிக்கடி இதை பயன்படுத்தக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டுள்ளது. உதகை போன்ற நகரங்களில் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதே சிரமமாக இருக்கின்ற சூழ்நிலையில் இதுபோன்ற 487 குடியிருப்புகள் வீணாகி கொண்டிருப்பதாக இங்கு உள்ள தன்னார்வர்கள் மனம் நொந்து பேசுகிறார்கள். இது குறித்து அவர்களிடம் கேட்கலாம். சார், வணக்கங்க சார். நீங்க ஏற்கனவே இந்த குடியிருப்புல தான் நீங்க குடியிருந்தீங்கன்னு சொல்லி ஏற்கனவே 30 வருஷமா குடியிருந்ததா சொன்னீங்க. இந்த குடியிருப்புகளை காப்பாற்றுறதுக்கு என்ன நடவடிக்கை அரசு மேற்கொள்ளணும்னு பாக்குறீங்க, அல்லது இவற்றை பயன்படுத்துவதற்கு என்ன பண்ணுங்க சார்? இந்த தொழிற்சாலை இந்த குடியிருப்புல கிட்டத்தட்ட எங்களுக்கு இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எர்த்தன் டேம்னு ஒரு இடம் இருக்குங்க. 28 ஏக்கர்ல வந்து ஸ்பிரிங் வாட்டர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் தண்ணி எங்களுக்கு அங்க இருந்து அந்த ஃபேக்டரி மூலமா ஃபேக்டரியில வந்து ஏறக்குறைய 1.5 லட்சம் கேலன் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணக்கு ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த மாதிரி ஒன்னு எங்களுக்கு கொடுத்துருக்கலாம், தொழிலாளர்களுக்கு நீங்க வாங்கிக்கோன்னு கொடுத்துருக்கலாம். இல்ல அரசாங்கம் வந்து எடுத்து நிர்வாகமே எடுத்து அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு குவார்டர்ஸ் குடியிருப்பு கொடுத்திருந்தா இந்த இடம் பயன்பாட்டுக்கு இருக்கும். அரசாங்கம் இதை எடுத்து நல்ல விதத்துல ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நடத்தணும்ன்றது எங்களுடைய ஆசை. அரசின் சொத்து ஏறக்குறைய 100 கோடி ரூபாய் அளவிற்கு இங்கு வீணாகி கொண்டிருப்பதை கண்முன்னே பார்க்கும்போது மிகவும் கவலையாகத்தான் இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குடியிருப்புகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கோ அல்லது வீடில்லாத ஏழைகளுக்கோ கொடுத்து உதவ வேண்டும் என்பதே இங்குள்ளவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.